மாசி மகமா? நானும் தான். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். எந்த வருஷம்? 1977. நீங்க? 67. உங்களுக்கு காதுல மச்சம் இருக்கா? இருக்கே, ஏன் கேக்குறீங்க? ஐயோ, என்ன ஒரு ஒத்துமை பாருங்க. நேக்கும் இருக்கு. அதனால என்ன? வைத்தியர் தொலைச்ச நவபாஷண பெட்டி உங்ககிட்ட கூட வந்து சேரலாம். நம்பூதிரி சொல்லிருக்காரு. படிச்சிட்டேன். அப்போ நான் புறப்படுறேன் சார். கொஞ்சம் இருங்கோ, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போங்க. சாப்பிடுங்க. வரேன் சார். ஓகே. திண்ணிய நிலைக்கு திங்கள் உறுதுணை, தில்லை அவனுக்கு செவ்வாயும் பெருந்துணை. புதனுடன் வியாழனும் இதமுடன் திகழ, வெள்ளியின் மாமன் அவன் துணை. உள்ளிய நலத்துக்கு என்றுமே உறுதுணை. சுள்ளெனச் சுட்டிடும் சூரியன் கூட தெல்லென விளங்கிடும் தேவலிங்கத்துக் குன்றா பெருந்துணை. அவனை தொட்டவன் விண்ணை தொட்டிட, கண்ணை கட்டி ஒரு கயிறு பூட்டி, கண்டத்தில் சுருக்குதனை இருக்க கட்டி, முண்டத்தில் மூச்சுதனை நிறுத்திடுவார். அதுவரை மூச்சும் நிற்காதே, நிறுத்துவோர் செயல்களும் பலிக்காதே. என்ன வைத்தியரே, கவிதையெல்லாம் பலமா இருக்கு, சுத்த கற்பனையா? அம்பலக்கால கடிகை உரைத்தது அப்பனே, இன்றுதான் அடியனுக்கு உரைத்தது. அம்பலக்கார கடிகை அப்படின்னா என்ன? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டாம். வாங்க வாங்க. சொல்ல மாட்டேன், பரவாயில்ல வாங்க. சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டாம் வாங்க. மாட்டேன், சொல்ல மாட்டேன். Selamat.
May I help you, doctor? நோ தேங்க்ஸ். டாக்டர் உங்களுக்கு ஃபோன் உங்க ரூம்ல. 2 cc கொடுங்க. ஓகே சார். அந்த 4 நம்பர் ஹிஸ்டீரியன் பேஷண்ட்டுக்கு காம்பவுண்ட் கொடுத்துட்டீங்களா? இன்னும் இல்லை. நீங்க போய் கொடுங்க. டாக்டர் கேஆர் தான், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். போயிட்டாரு. மேல் பின்னால தானே வரும். ஆமா ஆமா கொடுங்க. அமரத்னம் 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 நீ வேடிக்கை பார்க்க இப்படிங்க. நான் உனக்கு ஊசி போட போறேனே, நான் உனக்கு ஊசி போட போறேனே. கையை காட்டு, கையை காட்டு, கையை காட்டு. பயப்படாத, நான் வைத்தியம் தான். காட்டு, கையை காட்டு. போட்டுக்கமா, பயப்படாத. நானும் வைத்தியம் தான், பயப்படாத. நாரண ரத்தினமாக்குவன் பணி, நீக்குவான் லோகத்தார் கைவிழி. வா, இப்படி நான் தீக்கிறேன். வா, பயப்படாத. வா. ராமரத்தனையும் பேரு ராமன்டா, உத்தம்பார் அம்பு. அம்பு போச்சு, அம்பு போச்சு. அம்பு போச்சு. நான் போயிட்டு வந்துடுறேன். அடட வாப்பா வாமா. பிரசாத் வரலையா? வரலமா. கூப்பிட்டு இன்னைக்கு தான் வர வழி தெரிஞ்சுதா? வாங்க உட்காருங்க. தேவி யார் வந்திருக்கான்னு பாரு. ரெடியா நீ? ஹாய் லலிதா. ஹாய் மணி. ரெடியா போலாமா? ஓஎஸ். இருப்பா, காபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல இருக்கட்டுமா. ஒரு நிமிஷத்துலப்பா. அம்மா சீக்கிரமா போனா சீக்கிரமா திரும்பலாம். ஏண்டி புள்ள இப்பதான் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கு. நாங்க என்ன ஓடியா போறோம்? நம்பூதிரி பார்க்க தானே போறோம். நீ போனாலும் போவடி. மணி ஜாக்கிரதைப்பா, இவளோட போற. நான் கொண்டு வந்து ரொம்ப சாப்பிட்டு போறேம்மா. உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரிப்பா, அவசியம் வா. அடுத்த நீங்க இரு. உட்காருமா, காஃபி கொண்டு வரேன். இந்தாமா. என்ன வருத்தப்பட்டாலும் அவன் திரும்பி வரப்போறது இல்ல. உட்காருமா.
என்ன இருந்தாலும் அண்ணா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். அவன் தான் அப்படின்னா தேவியாவது கவனமா இருக்காளா? இவளும் அவனை போலவே எதுலையும் நம்பிக்கை கிடையாது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றா. உங்களுக்கு இங்க தேவி, எனக்கு அங்க அண்ணா மணி. மணி ஆம்பளமா ஓரளவுக்கு சமாளிச்சுக்குவான். ஒரு பொண்ணு ஆணுக்கு சமமா நடக்க முடியுமா? அண்ணாவை கேட்டேன்னா முடியும்பா. அவனுக்கு தேவி இப்படி சூட்டிகையா செய்யறது பேசுறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவிக்கு கூட வன்னையும் மணியை ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஒரு நாளைக்கு 100 தடவையாவது மணியை பத்தி பேசாம இருக்கிறது இல்ல அவ. சரி, கல்யாணம் எப்போ? யாருக்கு? உன் கல்யாணம் எந்த அளவில் இருக்குன்னு கேட்டேன். எத்தனை நாளைக்குமா நீ அவங்க வீட்டில் கெஸ்டா இருப்ப? சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க சொல்லு. நான் என்னம்மா பண்ணட்டும்? எந்த நேரத்தில் எது நடக்குன்னே சொல்ல முடியல. போலீஸ் காவலோட கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்குறாரு அவர். நல்லா இருக்கே, வேலையில் போகிற ஓனான் எடுத்து மடியில் விட்டுப்பானே, அப்புறம் குத்துது கொடையுதும்பானே. இல்லைம்மா, இந்த கேஸ் வேற இழுத்துட்டே போகிறதா, அது நல்லபடியாக முடியணும். அதுக்கப்புறம்தான். என்னம்மா நீ உன் கல்யாணத்தை முடிச்சுட்டு தேவி கல்யாணம் மணி கல்யாணம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இருப்பேனா மாட்டேனான்னு தெரியல. அம்மா, தேவி கல்யாணம் மணி கல்யாணம் தனித்தனியாக சொன்னேளே, அதை தேவி மணி கல்யாணம்னு சேர்த்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். கெட்டிக்கார பொண்ணுமா நீ, என் மனசுல இருந்தது அப்படியே புரிஞ்சுக்கிட்ட. இடியட். என்ன ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கு? நீ அந்த பஸ்காரன் கூட சண்டை போட்டது தப்பு. பின்ன என்ன மணி, பஸ்ல நம்ம 2 பேர் தானே இருந்தோம். கேட்குற இடத்துல இறக்கி விட்டா என்னவா? 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டெர்மினஸ்ல தான் இறக்கி விடுவேன்னா என்ன அர்த்தம்? இல்ல, அவங்களுக்கும் சில விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா? என்ன விதிமுறைகள்? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கவர்மெண்ட் நமக்காக நடத்துது. ஷுவா சாடிசம். கொஞ்சம் தூரம் தான் நடக்கட்டுமே அப்படின்னு ஒரு அரக்கத்தனமான எண்ணம். நீ ஒரு ஜேர்னலிஸ்ட், நீ ரூல்ஸை பிரேக் பண்ண எப்படி? பப்ளிக் கன்வீனியன்ஸ்க்காக தான் ரூல்ஸ். கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் ரூல்ஸை பிரேக் பண்ணலாம். இப்போது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். சரி வேண்டாம், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்க. மணி, ஏய், சும்மா விளையாட்டுக்கு தான். இந்த இடம் வேற ரொமான்டிக்கா இருக்கு. இப்ப நீ நின்னு என்ன ஒரு முத்தம் கேக்குறேன்னு வச்சுக்கோ. சும்மா பேச்சுக்குதான். நானும் முத்தம் கொடுக்கறேன்னு வச்சுக்கோ. அது எப்படி ரூலை பிரேக் பண்றது ஆகும்? இதே மவுண்ட் ரோடா இருந்தா சரி, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், டிராஃபிக் ஜாம் ஆகும். அது தப்பு, ஒத்துக்கிறேன். நீ வேணா இப்ப கேட்டு பாரு, நம்ம விதிமுறைகள் எப்படி மாறாம இருக்குன்னு காட்டுறேன். இதெல்லாம் புரியாது உனக்கு. சரி விடு, நான் லலிதா கிட்டே பேசிக்கிறேன். ஒரு பொண்ணோட மனசுல இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்க? சித்தர்பட்டியில இன்னொரு பொண்ணு கிட்ட இருந்து. ஓ, செவந்தியா? அதே நிலைமை எனக்கும் வரப்போகுதுன்ற. மா, நீ முதல்ல வழியே சொல்றியா? நீ எனக்கு ஒரு வழி சொல்ல மாட்டேங்கிறியே. சினிமா நிறைய பாப்பியா? ஏன்? இல்ல, அதுலதான் இந்த மாதிரி டயலாக்லாம் அடிப்பா. அதெல்லாம் விடு. நீயும் நல்ல வேலையில இருக்க, ஆள் பாக்குறதுக்கு சுமார் தான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் இண்டிபெண்டன்ட் கேர்ள், வேற என்ன? என்ன லலிதா கல்யாணம் ஆகிறேன்னு பாக்குறியா? எங்கேயாவது லோன் கீன் வாங்கி பண்ணிடலாம். என்ன சொல்ற? அதான நம்பூதிரி வீடு. போடா. ആ സ്ത്രീ ഇവിടെ വരുന്നത് വിധി സാര വലിയതാക്കും. സമുണ്ണി സാര വലിയതാക്കും. നിങ്ങൾ പറയുന്നത് മനസ്സിലായിട്ടില്ല. പുറത്തു നോക്കും.
நாங்க நம்பூதிரியை பார்க்க வந்திருக்கோம். அறியும் வரும். மணி வா. इरिको देवी எந்த செய்தி? நீங்க கொடுத்த மருந்து நல்லபடியாவே செயல்பட்டுடுச்சு. ஆனா வைத்தியருக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிருக்கு. എന്റെ ഭഗവതി, അയാൾ നടിക്കുന്നത്. அப்போ அவர் மூலமா உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியாதா? എന്താ ഉണ്മകൾ? இந்த கொலையெல்லாம் யார் செஞ்சது? அந்த ட்ரக்கு யாருக்கு சொந்தம்? குருஜி யாரு? நவபாஷ்ணலிங் ആ പെട്ടി മകനക്ഷത്ര സ്ത്രീയിടം വെച്ചു. யார் அந்த பொண்ணு? லலிதாவா? எங்களுக்காக இல்லைனாலும் இந்த நாட்டுக்காக சொல்லுங்க ப்ளீஸ். அந்த பொண்ணு யாரு? അതുകൊണ്ട് നിങ്ങൾ പേടിക്കണ്ട. ആ പെട്ടി ഭദ്രമായിട്ടുണ്ട്. சரி, அந்த குருஜி பத்தியாவது சொல்லக்கூடாதா? അയാൾ ഒരു മായൻ. அவன் எப்படி இருப்பான்? കുറച്ച് ദിവസങ്ങളിൽ അയാൾ കിട്ടും. മണി അറിയും, ദേവി അറിയാൻ പാടില്ല. இந்த பார்வ நம்பூதிரி, கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. இப்படி தலையை சுத்தி போக்கு தொடாதீங்க. അറിയും, നിന്നെ ഞാൻ നന്നായിട്ട് അറിയും. ഇവിടെ മോൻ ചോദിക്കാൻ വേണ്ടി വന്നു അല്ലേ? உங்களை நான் சோதிக்கவும் வரல, வாதிக்கவும் வரல. உங்களை சோதிச்சு வைக்கணும் ஆகவும் போறது இல்லை. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை நான் எப்பவுமே நம்புறது இல்லை. இப்பதான் என்ன ஆக்ஷன் வந்தா நீங்க கேட்கிற கேள்விக்கு நேரடியா புரியுற மாதிரி பதில் சொல்வேளா இல்லையா? அதை சொல்லுங்க. நீங்கள் போய்க்கோ. மொளே ஜாக்கிரதை. ஆமா, அது இவர் சொல்லணுமாக்கும். அழுங்க. இத்தனை துணை இருந்திடும் போது நாவலன் தீவினில் நலமேதும் தப்பாது. எத்தனை கணை எழும்பி வந்தாலும் ஒன்றுதான் கூட சுனைலிங்கம் தீண்டாது. நன்றாயது நவதினத்தின் போது நலமிகு பூஜை காணும் மண்மீது பூசனை புரிந்திடும் மாதவள் பிரிவால் சூதுள்ள ஒருவனின் சுகமிகு